ஓம் நம சிவாய குருவாளிக குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்து சென்ற நபரை, அதாவது பிரிந்து போன கணவனையோ அல்லது பிரிந்து போன மனைவியோ அல்லது பிரிந்து போன மகள் இப்படி யாராக இருந்தாலுமே பிரிந்து போன நபரை மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பஞ்சமல கருப்பு ஏவல் பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கள, மனைவி விட்டுட்டு போயிட்டாங்கள, மகள் இந்த மாதிரிலாம் விட்டுட்டு போயிட்டாங்க சாமி. நாங்களும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம், எத்தனையோ பக்கம் போய் பார்த்துட்டோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே வரமாட்டேங்குது சாமி. பணவிரயமானது தான் மிச்சம். அவங்களும் பார்த்திங்கன்னா என்ன மை தர்றாங்க, எந்திரம் தர்றாங்க, தாயத்தை தர்றாங்க, குடும்பம் தர்றாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களாலையும் எதுவுமே சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு செய்ய முடியல சாமி. இதுக்கு ஏதாவது நல்ல சக்தி வாய்ந்த முறை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதேமாதிரி ஒரு சில மாந்திரிகளும் சரி, ஒரு சில அருள்வாக்கு கூறி சொல்கிறவங்க சரி, ஒரு சில ஜோதிடம் சரி கேட்குறதுனா, சாமி இந்த மாதிரியான விஷயத்துக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. நாங்களும் என்னென்னமோ பிரயோக முறைகள் போட்டு பார்க்குறோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு டைம் சொல்லி வர வைக்கக்கூடிய அளவுக்கு அது சக்தியாக வேலை செய்ய மாட்டேங்குது சாமி. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பிரயோக முறை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறனால இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? அதாவது இந்த பிரிந்து போன நபரை திருப்பி வர வைக்கிறதுக்கு சித்தர்கள் பலவிதமான முறைகள் சொல்லியிருக்காங்க. இது பஞ்சமல கருப்பினுடைய ஏவல் பிரயோகத்தின் மூலியமாக வர வைக்கக்கூடிய ஒரு பிரயோக முறை இது. சரிங்களா? இது பஞ்சமல கருப்பு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது கை கருப்பு வகைகளில் இதுவும் ஒரு விதமான ஒரு கருப்பு. சரிங்களா? கை கருப்பில் பார்த்திங்கன்னா பலவித, அதாவது புலிவாய் கருப்பு இருக்குது, அதேமாதிரி மலக்கருப்பு இருக்குது. சரிங்களா? இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? தபாசு கருப்பு இருக்குது, தானிய கருப்பு இருக்குது. இப்படி நம்ம பலவிதமான கருப்புகள் இருக்குது. இதில் இது என்னென்னு கேட்டிங்கன்னா பஞ்சமல கருப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இது இந்த மாதிரியான இந்த ஏவல் வேலைகள், வசிய வேலைகள்லாம் ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்யும் சொல்லி சித்தர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, செய்யறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம், இல்லைனா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முறையாக சாம்பல் முறையாக சேகரித்து வச்சுருக்கணும். அது கூட அழிஞ்சி விதையை நல்லா இடித்து சூரண மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு, அது கூட பச்சை கற்பூரம், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா தொட்டால்வாடி மூலிகையினுடைய வேறு, வெள்ளரிக்கன் மூலிகையினுடைய வேறு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதை நல்லா சூரண மாதிரி செஞ்சு, இதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அந்த சாம்பலோடு சேர்த்து நல்லா கலந்து, இது கூட மல்லிகை தைலம். சரிங்களா? மல்லிகை தைலத்தை இது பண்ணிக்கணும். இது கூட சிறிதளவு செவ்வல நீர் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சேர்த்து பாவை பிடிக்கணும். அதை இப்போ பிரிஞ்சு போன நபர் ஆணாக இருந்தாங்கன்னா ஆண் பாவை பிடிக்கணும், இப்போ பெண்ணாக இருக்காங்கன்னா பெண் பாவை பிடிக்கணும். அந்த மாதிரி பாவைகளை பிடித்து அதுக்கு எந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்துட்டு, நீங்கள் முறையாக பனை ஓலை இருக்குது இல்லைங்களா, அதாவது பனை ஓலைனா ஒரு சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஒரு துண்டு ஓலை மட்டும் எடுத்துடக்கூடாது. அதாவது ஒரு கீத்து. சரிங்களா? பனை கீத்து எடுத்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா நல்லா மடல் மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். அப்படியே அதை உலோக இதில் எதுவும் பயன்படுத்தாமல் நீங்கள் பனை மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய இதை எடுத்து அதே ஒன்றோட ஒன்று இதாக இருக்கிற மாதிரி நல்லா பின்னிக்கணும். சரிங்களா? நல்லா பின்னி வச்சுக்கிட்டு, அதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு சுத்தமான இடத்துல இதை நீங்கள் பீடம் அமைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் முதல்ல என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த பூஜை முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆற்றங்கரை ஓரமாகவோ ஏரிக்கரை ஓரமாகவோ பண்ணிங்கன்னா அது சிறப்பு. சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான இடத்துல அந்த பணம் கீத்து இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து போட்டுட்டு, அதற்கு மேலே பச்சரிசி மாவுனால் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு, இந்த எந்திரத்துக்கு மேலே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த பாவை வச்சிடணும். சரிங்களா? இந்த பாவைக்கு உண்டான அலங்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு, எல்லாம் வச்சுட்டு இதற்கு உண்டான தூப தெய்வங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு, காராம்பூஷ நெய்யினால் தீபம் ஏற்றிக்கணும். கொடுத்துட்டு இதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனங்களை கொடுக்கலாம். இதே நீங்கள் அமாவாசை நாளைக்கு ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு சிலருக்கு இந்த பூஜைகள் செய்யவே பிரிஞ்சு போன நபர் அவங்கள தேடி வந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் முறையாக நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில், பிரிஞ்சு போன நபர் எத்தனை நாட்களாக இருந்தாலுமே அவங்களா மனம் திறந்து தேடி வந்துடுவாங்க சொல்லி சித்தர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே.